டெட்டு டிஆர்பி சைக்காலஜி கவனப்பிரிவிற்கு எடுத்துக்காட்டு அடுத்தவரிடம் பேசிக்கொண்டே கம்பளி சட்டை பின்னுதல். கவனப்பிரிவிற்கு எடுத்துக்காட்டு அடுத்தவரிடம் பேசிக்கொண்டே கம்பளி சட்டை பின்னுதல். கவனப்பிரிவிற்கு எடுத்துக்காட்டு சாப்பிட்டு கொண்டே செய்தித்தாள் படிப்பது. கவனப்பிரிவிற்கு எடுத்துக்காட்டு சாப்பிட்டு கொண்டே செய்தித்தாள் படிப்பது. இரு உடல்சார் செயல்களை ஒரே சமயத்தில் செய்யும்போது நிகழும் கவனப்பிரிவு சோதனை. இரு உடல்சார் செயல்களை ஒரே சமயத்தில் செய்யும்போது நிகழும் கவனப்பிரிவு சோதனை. இரு உளசார் செயல்களை ஒரே சமயத்தில் செய்யும்போது நிகழும் கவனப்பிரிவு சோதனை. இரு உளசார் செயல்களை ஒரே சமயத்தில் செய்யும்போது நிகழும் கவனப்பிரிவு சோதனை. ஒரு உடல்சார் செயல் ஒரு உளச்சார் செயல் ஒரே சமயத்தில் செய்யும்போது ஏற்படும் கவனப்பிரிவு சோதனை. ஒரு உடல்சார் செயல் ஒரு உளச்சார் செயல் ஒரே சமயத்தில் செய்யும்போது ஏற்படும் கவனப்பிரிவு சோதனை. தொடர்ந்து ஒரு பொருளின் மீது 10 வினாடிகளுக்கு மேல் நாம் கவனம் செலுத்த முடியாததற்கு காரணம் கவனமாற்றம் அல்லது கவன ஊசல். தொடர்ந்து ஒரு பொருளின் மீது 10 வினாடிகளுக்கு மேல் நாம் கவனம் செலுத்த முடியாததற்கு காரணம் கவனமாற்றம் அல்லது கவன ஊசல். நம் கவனம் ஊசலாடும் தன்மையுடையது. கவனமாற்றம் என்ற கொள்கை உர்பன்ஸ் கிச்சால் என்பவரால் உருவாக்கப்பட்டது. கவனமாற்றம் என்ற கொள்கை உர்பன்ஸ் கிச்சால் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஆசிரியர் பாடம் நடத்தும்போது மாணவர் கவனம் அவ்வப்போது வகுப்பறைக்கு வெளியே நடக்கும் நிகழ்வுகளுக்கு சென்று மீண்டும் ஆசிரியர் பாடத்துக்கு திரும்புவது கவனமாற்றம் அல்லது கவன ஊசல். ஆசிரியர் பாடம் நடத்தும்போது மாணவர் கவனம் அவ்வப்போது வகுப்பறைக்கு வெளியே நடக்கும் நிகழ்வுகளுக்கு சென்று மீண்டும் ஆசிரியர் பாடத்துக்கு திரும்புவது கவனமாற்றம் அல்லது கவன ஊசல். பார்வை கவனத்தில் ஏற்படும் மாறுதல்களை சோதனை மூலம் கண்டறிய உதவும் கருவி மேசன்ஸ் தட்டு. பார்வை கவனத்தில் ஏற்படும் மாறுதல்களை சோதனை மூலம் கண்டறிய உதவும் கருவி மேசன்ஸ் தட்டு. கவன வீச்சின் வேறு பெயர் புலன்காட்சி வீச்சு, பார்வை கவன வீச்சு. கவன வீச்சின் வேறு பெயர் புலன்காட்சி வீச்சு, பார்வை கவன வீச்சு. ஒரே பார்வையில் மிக குறுகிய நேரத்தில் எத்தனை பொருட்களை அல்லது தூண்டல்களை ஒருவன் உணர்ந்து அறிகிறான் என்பதே அவனது கவன வீச்சு எனப்படும். ஒரே பார்வையில் மிக குறுகிய நேரத்தில் எத்தனை பொருட்களை அல்லது தூண்டல்களை ஒருவன் உணர்ந்து அறிகிறான் என்பதே அவனது கவன வீச்சு எனப்படும். கவன வீச்சை அளவிட பயன்படும் கருவி கவனவீச்சு செறிவு கருவி. கவனவீச்சை அளவிட பயன்படும் கருவி கவனவீச்சு செறிவு கருவி. கவனவீச்சு செறிவு கருவியின் மற்றொரு பெயர் டாசிஸ்டோஸ்கோப். கவனவீச்சு செறிவு கருவியின் மற்றொரு பெயர் டாசிஸ்டோஸ்கோப். டாசிஸ்டோஸ்கோப் என்னும் கருவியை கண்டுபிடித்தவர் ஆர்பி கேட்டல். டாசிஸ்டோஸ்கோப் என்னும் கருவியை கண்டுபிடித்தவர் ஆர்பி கேட்டல். முதலில் கவனவீச்சு சோதனையை நடத்தியவர் சர் வில்லியம் ஹாமில்டன். முதலில் கவனவீச்சு சோதனையை நடத்தியவர் சர் வில்லியம் ஹாமில்டன். கவனவீச்சில் அதிக அளவு தனியால் வேறுபாடுகள் உள்ளன. கவனவீச்சில் அதிக அளவு தனியால் வேறுபாடுகள் உள்ளன. கவனவீச்சு திறன் ஆளுக்கு ஆள் மாறுபடுகிறது. கவனவீச்சு திறன் ஆளுக்கு ஆள் மாறுபடுகிறது. பளிங்கு கற்களின் மீது சோதனை செய்து கவனவீச்சை கண்டறிந்தவர் ஜென்சன். பளிங்கு கற்களின் மீது சோதனை செய்து கவனவீச்சை கண்டறிந்தவர் ஜென்சன். முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் கவனவீச்சு 6 அல்லது 7. முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் கவனவீச்சு 6 அல்லது 7. மிக விரைவாக செல்லும் வாகனங்களுக்கு 4 முதல் 6 வரை எண்கள் தரப்படுவது கவனவீச்சு காரணத்தால். மிக விரைவாக செல்லும் வாகனங்களுக்கு 4 முதல் 6 வரை எண்கள் தரப்படுவது கவனவீச்சு காரணத்தால்.
தொலைபேசி கருவிகளுக்கு கவனவீச்சு காரணத்தால் 7 அல்லது 8 எண்கள் தரப்படுகின்றன. தொலைபேசி கருவிகளுக்கு கவனவீச்சு காரணத்தால் 7 அல்லது 8 எண்கள் தரப்படுகின்றன. ஒரு செயல் வெற்றிகரமாக இருக்க விரும்பினால் நாம் அந்த செயலில் முழுமையான தொடர் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு செயல் வெற்றிகரமாக இருக்க விரும்பினால் நாம் அந்த செயலில் முழுமையான தொடர் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு செயல் நிறைவுறும் வரை செலுத்தும் கவனம் தொடர் கவனம் என உட்வர்த் கூறுகிறார். ஒரு செயல் நிறைவுறும் வரை செலுத்தும் கவனம் தொடர் கவனம் என உட்வர்த் கூறுகிறார். மனிதன் புலன் உறுப்புகள் அறிவின் வாயில்கள் என அழைக்கப்படுகின்றன. மனிதன் புலன் உறுப்புகள் அறிவின் வாயில்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.